திருச்சி மாநாடு தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும். 234 வேட்பாளர்களையும் களமிறக்கும் சீமான். மாநாட்டு பணிகளை நேரில் ஆய்வு. தமிழக அரசியலில் தனித்துவமான பாதையில் பயணிக்கும் நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தலுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. திருச்சியில் வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி ஆலம்பட்டி புதூரில் நடைபெறவுள்ள மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இதற்கான தொடக்க புள்ளியாக அமைய உள்ளது. மாநாட்டு பணிகளை இன்று நேரில் பார்வையிட்ட சீமான் மேடை அமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாங்கள் மற்ற கட்சிகளைப் போல தேர்தல் நேரத்தில் மட்டும் வருபவர்கள் அல்ல, மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பவர்கள். இந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கும் தேவையான வேட்பாளர்களை அறிமுகம் செய்துவிட்டு அங்கிருந்து எங்களது தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளோம் என்றார். குறிப்பாக தற்போதைய அரசு கடன் வாங்கி திட்டங்களை நிறைவேற்றுவதை சுட்டிக்காட்டிய அவர், இது தமிழகத்தை பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளும் என்று எச்சரித்தார். மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பதாக கூறும் வாக்குறுதிகளை சாடிய சீமான், யாருடைய பணத்தை யாருக்கு கொடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அரசு பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். மரம் என்பது வெறும் கட்டை அல்ல, அது நமது உயிர் என குறிப்பிட்ட அவர், நீரற்ற நிலமாக பூமி மாறி வருவதை தடுக்க மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றார். தேர்தல் களத்தில் தனித்தே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் இந்த 234 வேட்பாளர்கள் அறிவிப்பு மற்ற கட்சிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் முயன்றால் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி முழக்கம். மாநில சுயாட்சி அறிக்கை தாக்கல். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மத்திய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் முதல் பகுதி அறிக்கையை தாக்கல் செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆற்றிய உரை தேசிய அளவில் உற்று நோக்கப்படுகிறது. மாநிலங்கள் வலுவாக இருந்தால்தான் மத்திய அரசு வலுவாக இருக்கும் என்பதை தனது உரையின் மையக் கருத்தாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்தார். அண்ணா மற்றும் கலைஞரின் கொள்கை வழி நின்று இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க இந்த அறிக்கை வழிகாட்டும் என்று அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் தனது உரையில் மாநிலங்கள் தங்கள் மக்களின் கனவுகளை நிறைவேற்ற தேவையான அதிகாரங்கள் இன்றி நிதி உரிமைக்காக கூட மத்திய அரசின் தயவை எதிர்பார்க்கும் நிலையில் உள்ளன என்று வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மாநிலங்களின் அதிகாரங்களை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றுவதையும் நிதி பகிர்வில் காட்டும் பாரபட்சத்தையும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். குறிப்பாக இது ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இது இந்திய மக்களின் வாழ்வியல் உரிமை என்று அவர் ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார். நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான குழு வழங்கிய இந்த அறிக்கையின் மூலம் பூனைக்கு மணிகட்டு மேலே தமிழகம் தொடங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை, ஜிஎஸ்டி மற்றும் ஆளுநர்களின் குறுக்கீடு போன்ற நெருக்கடிகளில் இருந்து மீள மாநில சுயாட்சி ஒன்றை மருந்து என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட சர்க்காரியா, பூஞ்சி போன்ற ஆணையங்களின் பரிந்துரைகள் ஏமாற்றத்தையே தந்த நிலையில் இந்த உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகள் மாநிலங்களவை அதிகாரம் மிக்கவைகளாக மாற்றும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொட்ட கொட்ட குனியக்கூடியவர்கள் நாம் அல்ல என்று முழங்கியுள்ள முதலமைச்சர், மாநில சுயாட்சி மலரவும் உண்மையான கூட்டாட்சி உருவாக்கவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இந்த அதிரடி முழக்கமானது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரத்தில் பங்கு கேட்பது தவறு கிடையாது, திருமாவளவன் தடாலடி. திமுக கூட்டணி உடையாது என உறுதி. திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக அரசியலின் தற்போதைய ஹாட் டாபிக்கான ஆட்சியில் பங்கு கோரிக்கை குறித்து பேசினார். காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதால் திமுக கூட்டணி உடையாது, உழைப்பவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவதில் எந்த தவறும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துகளுக்கு அவர் என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை என்றார். எங்கள் கட்சி மாநாடுகளில் தொடர்ந்து மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இதில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாதது கவலை அளிக்கிறது. இளைய தலைமுறையை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என திமுகவிற்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன் என தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார். தமிழக பட்ஜெட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 1.40 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அவர் வரவேற்றார். ஏற்கனவே கொடுத்த கடனை மக்கள் கட்டவில்லை என சிலர் விமர்சிக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு பல்லாயிரம் கோடியை தள்ளுபடி செய்வதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. ஏழை பெண்களுக்கு வழங்கும் இந்த தொகையை அரசு நல்லெண்ண அடிப்படையில் வழங்குகிறது என அவர் ஆதரவு தெரிவித்தார். திமுக கூட்டணி மிகவும் கட்டுக்கோப்பாக உள்ளதாகவும் தேர்தல் நேரத்தில் எழுந்துள்ள விவாதங்கள் பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக முடிவடையும் என்றும் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்தார். எங்கள் திட்டத்துக்கு நீங்க ஓனரா? 7.5% ஒதுக்கீட்டிற்கு திமுக சொந்தம் கொண்டாடுவதா? சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் கடும் வாக்குவாதம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% மருத்துவ உள்ஒதுக்கீடு விவகாரம் பெரும் புயலை கிளப்பியது. விவாதத்தில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக நடத்திய போராட்டங்களின் விளைவாகவே 7.5% ஒதுக்கீடு கிடைத்தது என்று குறிப்பிட்டார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிமுக உறுப்பினர்கள் உடனடியாக எழுந்து நின்று அமைச்சரின் பேச்சிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகரின் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்த இந்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி 7.5% உள் ஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களின்
விவசாயிகளின் நலன் கருதி அதிமுக அரசுதான் கொண்டு வந்தது. யாரும் கேட்காமலேயே நாங்கள் வழங்கிய இந்த திட்டத்திற்கு திமுக இன்று உரிமை கொண்டாடுவது வேடிக்கையாக உள்ளது என்று சாடினார். 7.5% குறித்து திமுக என்றாவது பேசியதுண்டா? அதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா என அமைச்சருக்கு சவால் விடுத்தார். மேலும் திமுக அரசு விளம்பரம் தேடும் செயலில் மட்டுமே ஈடுபடுவதாகவும் நீட் தேர்வு விளக்க வாக்குறுதியில் இன்று வரை எதையும் சாதிக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். உண்மைக்கு மாறான கருத்துக்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சபையில் பதிவு செய்கிறார் என்று ஆவேசமாக பேசிய எடப்பாடி கே பழனிசாமி மாணவர்கள் படித்து முடித்த பின் மடிக்கணினி வழங்குவது எதற்கென்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் சபை ஸ்தம்பித்த நிலையில் உறுப்பினர்கள் இருக்கைக்கு செல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை விடுத்தார். இந்த மோதல் காரணமாக சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று பெரும் பரபரப்பு நிலவியது. கூட்டணி பற்றி பேசினால் ஆக்ஷன். காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் அதிரடி தீர்மானம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ள சூழலில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 5வது தீர்மானம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. சமீப காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் பொதுவெளியில் தெரிவித்து வரும் கருத்துக்கள் இரு கட்சிகளுக்கும் இடையே இணக்கமற்ற சூழலை உருவாக்குவதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது பொதுவெளியிலோ எவர் பேசினாலும் அவர்கள் மீது கட்சி தலைமை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது ஆட்சியில் பங்கு போன்ற கோரிக்கைகளை முன்வைப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை முறியடிக்க வேண்டியது காங்கிரசின் கடமை என்றும் இதற்காக தமிழகம் முழுவதும் 63,393 வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் அமெரிக்க ஒப்பந்தங்கள் மற்றும் ராகுல் காந்தியின் நாடாளுமன்ற உரை முடக்கப்பட்டது குறித்தும் கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குவார்ட்டரை இலவசமாக கொடுப்பீங்களா? இவ்வளவு கடன் இருக்கையில் எதற்கு இலவசம்? தமிழக அரசை தொலைத்தெடுத்த சீமான். திருச்சியில் வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெற உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பணிகளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் இலவச திட்டங்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழகத்தில் இன்று நிறைவேற்றப்படும் அனைத்து திட்டங்களும் கடன் வாங்கி செய்பவை. இவ்வளவு நிதி பற்றாக்குறையை வைத்துக் கொண்டு எதற்காக இலவசங்களை வாரி வழங்குகிறீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் பேசிய அவர் விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவிக்கும் அரிசியும் நெசவாளர்கள் நெய்யும் வேஷ்டி சேலைகளையும் இலவசம் என்று அறிவிக்கும் இந்த அரசு டாஸ்மார்க்கை விற்கும் குவார்ட்டரை இலவசமாக கொடுக்குமா என்று ஆவேசமாக வினவினார். இலவசமாக வழங்க வேண்டியது தரமான கல்வியையும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தையும் தான். ஆனால் அரசு பள்ளிகளும் மருத்துவமனைகளும் இன்று தரமற்ற நிலையில் உள்ளதாக சாடினார். தேர்தல் வரும்போது 5000 ரூபாய் கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. மக்கள் விரும்புவது ஆட்சி முறை மாற்றம் என்று குறிப்பிட்ட சீமான் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் பிள்ளைகள் ஏன் அரசு பள்ளிகளில் படிப்பதில்லை என சுட்டிக்காட்டினார். ஆசிரியர்களும் நெசவாளர்களும் தங்கள் உரிமைகளுக்காக வீதியில் நிற்கும் நிலையில் அரசு விளம்பர அரசியலில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். திருச்சியில் 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்த பிறகு தமிழகம் தழுவிய சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் சீமான் தெரிவித்தார். மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் என்ற சீமானின் இந்த அதிரடி பேச்சு சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஈஷாவில் இருந்ததால் டிவி பார்க்கவில்லை. 30 அறிவிப்புகளும் தேர்தலுக்கானதா? திமுக பட்ஜெட் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மிகவும் அமைதியான மனநிலையில் தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசினார். ஈஷா யோகா மையத்தில் இருந்தபோது அங்கு தொலைக்காட்சி வசதி கிடையாது. அமைதியை கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருந்ததால் பட்ஜெட் விவரங்களை முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் வரும் வழியில் யூடியூப் மூலமாக முத்தான 30 அறிவிப்புகள் பற்றி தெரிந்து கொண்டேன் என்று கூறினார். தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் இந்த அறிவிப்புகளை தற்போதைய அரசு நிறைவேற்றுமா அல்லது தேர்தல் முடிந்து வரும் புதிய அரசு செய்யுமா என்ற சந்தேகம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மக்களுக்கு நல்லது செய்யும் பட்ஜெட்டாக இது இருக்க வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார். கூட்டணி மற்றும் ஆட்சியில் பங்கு குறித்த கேள்விக்கு ஆட்சியில் பங்கு கிடைத்தால் அது தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. தேர்தல் முடிவுகள் வரட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம் எனது ராஜதந்திர பதிலை பதிவு செய்தார். ஈஷா மையத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், எல் முருகன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோருடனான சந்திப்பு குறித்து பேசுகையில் அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே என்றார். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவது குறித்து எழும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர் பிரதமர் வருவதால் தமிழகத்திற்கு நல்லது நடந்தால் அதை வரவேற்போம் என்றார். இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை. மணிசங்கர் ஐயர் கருத்தை வழிமொழிந்த திருமாவளவன். உத்தவ் தாக்கரேவும் ஆதரவு.
தேசிய அரசியலில் பாஜகவிற்கு எதிராக அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும் என்ற கோரிக்கை காட்டுத்தீயாக பரவி வருகிறது. காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் அண்மையில் அளித்த பேட்டியில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க மிக சரியான நபர் மு க ஸ்டாலின் தான். காமராஜர் காலத்தை போல மொழி ஒரு தடையாக இருந்தாலும் ராகுல் காந்தியை பிரதமராக்கும் ஒருங்கிணைப்பு பணியை செய்ய ஸ்டாலினால் மட்டுமே முடியும் என்று தெரிவித்திருந்தார். இந்த கருத்திற்கு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி தனது அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னா தலையங்கம் வாயிலாக வலுவான ஆதரவை வழங்கியுள்ளது. அகில இந்திய அளவில் மு க ஸ்டாலின் அல்லது மம்தா பானர்ஜி போன்ற ஆளுமைகளை கூட்டணியை வழிநடத்த தகுதியானவர்கள் என சிவசேனா குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இன்று திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இக்கருத்தை உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளார். மணிசங்கர் ஐயர் முன்மொழிந்ததை நான் முழு மனதோடு வழிமொழிகிறேன் என்று கூறிய அவர் ஸ்டாலினின் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு பணி இந்தியா கூட்டணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று தெரிவித்தார். மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அரசியலிலும் மு க ஸ்டாலின் காலூன்ற வைக்கும் இந்த செய்தி தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. விஜயின் அரசியல் வருகை ஆரோக்கியமானது. இளைஞர்களை அரசியல்படுத்தும் தாவேகா தலைவர் துரை வைகோ பேட்டி. தமிழக அரசியலில் 2026 தேர்தல் களம் 4 முனை போட்டியை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் பேசிய அவர் சகோதரர் விஜயின் அரசியல் வருகையை ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இன்றைய காலகட்ட இளைஞர்களிடம் அரசியல் புரிதல் குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டிய துரை வைகோ நமது இளைஞர்களுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராஜர் ஆகியோரின் தியாகங்களும் சாதனைகளும் முழுமையாக தெரிவதில்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களிடம் இந்த தலைவர்களை விஜய் கொண்டு சேர்க்கிறார். அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்களை அவர் அரசியல் படுத்துகிறார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். விஜயின் வருகை புதிய வாக்காளர்களை ஜனநாயக பாதைக்கு ஈர்க்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மதவாத மற்றும் சாதிய கட்சிகளை விஜய் எதிர்ப்பதை வரவேற்ற துரை வைகோ ஜனநாயகத்தின் நல்ல சித்தாந்தங்களுடன் புதிய இயக்கங்கள் வருவது ஆரோக்கியமான ஒன்று என்றார். தாவேகாவின் வெற்றி என்பது அந்த கட்சியின் தலைமையின் செயல்பாடுகளை பொறுத்தே அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே விஜயை பாராட்டி துரை வைகோ பேசியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் புதிய விவாதங்களையும் கிளப்பியுள்ளது.